வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பிஒய்க்யூ பேஸ்ட் 100 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் நம்ம டே 4 கண்டென்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 3 ஃபீட்பேக் நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. 365 உடைய பேட்ச் 2 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 14th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் எவ்ரி வீக் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ், மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். எவ்ரி வீக் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். அது இல்லாமல் ஒரு 1 year மென்டர்ஷிப்பும் இருக்கும். 15 months கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இந்த ப்ரோக்ராம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணலாம், www.simplycurrentaffairs.com. இல்லாட்டி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும். நீங்கள் ஆன்சர்ஸை மெயில் பண்ணும்பொழுது பிடிஎஃப்பில் அனுப்புங்க. அதே மாதிரி உங்கள் நேமை தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜில் அனுப்பிச்சிங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் எவாலுவேட் பண்ணிட்டோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இமேஜில் தயவுசெய்து அனுப்பாதீங்க. அனுப்பிச்சிங்கன்னா எவாலுவேட் பண்ண முடியாது, அது கஷ்டமாக இருக்குது. ஸோ பிடிஎஃப்பில் நீங்கள் அனுப்புங்க, உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அந்த ஃபைலில் மென்ஷன் பண்ணுறதை விட உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த ஆன்சர் எழுதுறீங்களா, அதில் மேலே நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரை நீங்கள் எழுதிருங்க. ஓகே, நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்தோம்? எக்ஸ்பிளைன் வை சூசைட் அமாங் யங் விமன் இஸ் இன்க்ரீசிங் இன் இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? சூசைட் அமாங் யங் விமன் தான் ஃபோக்கஸ். சரிங்களா? அது ஒய்ன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்தியன் சொசைட்டியில் இது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குங்கிறது தான் நம்ம இன்ட்ரோ. நம்ம இன்ட்ரோவில் என்ன பண்ணுறீங்க? இன்ட்ரோன்னு நீங்கள் எழுத தேவையில்லை, அதையும் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுறீங்க, இன்ட்ரோடக்ஷன் எழுதுறீங்க, கன்க்ளூஷன் எழுதுறீங்க, அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு புரிதலுக்காக நாங்கள் இன்ட்ரோன்னு சொல்கிறேன். அப்போ இந்தியன் சொசைட்டியில் யங் விமன் சூசைட் அதிகமாகிட்டு இருக்குன்னு ஒரு ஃபேக்டை தூக்கி போடுங்க. அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஜென்ரலாக சூசைடுடைய ரேட் எப்படி இருக்குது அப்படின்னும், ஜென்ரலாக விமன் அப்படின்னும் நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்லி யங் விமன் கொடுத்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன். நீங்கள் ரீசன்ஸ் எழுதும்போதுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யங் விமனுக்கான ரீசன்ஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரலைஸ்ட் ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வே ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு ப்ரீஃபாக நீங்கள் எழுதலாம். ஆர் கன்க்ளூஷனில், இது 10 mark நிறைய ஸ்பேஸ் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷனில் நீங்கள் கன்க்ளூஷன் பேராகிராஃப் எழுதுவீங்க இல்லையா, அந்த பேராகிராஃபே நீங்கள் வே ஃபார்வர்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஆன்சர் காட்டுறேன் பாருங்கள். எடுத்த உடனே அந்த ட்ரெண்டை ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேக்டை தூக்கி போட்டாச்சு. இப்போ லிங்கேஜ் தரணும். திஸ் அலார்மிங் ட்ரெண்ட்ஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் இன்டர்கனெக்டட் ஃபேக்டர்ஸ். ஒரு லிங்கேஜ் கொடுத்து அங்கேருந்து நான் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிட்டேன். என்னுடைய எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யங் விமனை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட், அங்கேருந்து கன்க்ளூஷனுக்குள்ளே போயாச்சு. அந்த கன்க்ளூஷன்லேயே நீங்கள் லாஸை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், எக்ஸ்பேண்டட் ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் கேர், ஸோ இதெல்லாம் நம்ம வி ஹாவ் டு ஃபோக்கஸ்ங்கிற மாதிரி சொல்லி கன்க்ளூட் பண்ணியாச்சு. நீங்கள் தனியாக வே ஃபார்வர்டு எழுதி இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் கொஸ்டின், டைம் லிமிட், வேர்ட் லிமிட், உங்கள்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் அது முடிவு பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம பெஸ்ட் ஆன்சர் எடுத்துடலாம். நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தீங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெஸ்ட் ஆன்சர் வந்துட்டு எவெஞ்சலின் ஐ திங்க் ஐ எம் ப்ரொனவுன்சிங் யுவர் நேம் ரைட். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எவெஞ்சலினை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அவங்க பாருங்கள், ஒரு என்சிஆர்பி டேட்டா ஒரு ஃபேக்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேக்டை சொல்லும்போது இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 36% ஆஃப் ஆல் விமன் சூசைட் கொடுத்துருக்காங்க. அதில் 19 to 39 years அந்த யங் விமன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அந்த யங் விமன் சூசைட்கான ஒரு டேட்டா ஸ்பெசிஃபிக்காக கிடச்சா அதை நீங்கள் போட பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் ஹைலைட்ஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் சோஷியோ கல்ச்சுரல் சைக்கலாஜிக்கல் வலரபிலிட்டி ஆஃப் இந்தியன் விமன். அங்கேருந்து நீங்கள் ரீசன்ஸ்குள்ளே போயிட்டீங்க, ஃபைன். பேட்ரியார்கல் ப்ரெஷர்ஸ், ஹானர் ரிலேட்டட் ப்ரெஷர்ஸ், ஆன்லைன் ட்ரோலிங், பாடி ஷேமிங், எக்கனாமிக், இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ எவாலுவேட்டருக்கு எவ்வளோ ஈஸியாக எடுத்து பாருங்களேன். lack of financial autonomy, modern educational professional aspirations which is coming in conflict with the domestic expectations, social stigma. நிறைய 9 பாயிண்ட் எழுதியிருக்கீங்க. அவ்வளோ பாயிண்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வே ஹர்டுன்னு நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும். இங்கே ஒரு சின்ன சஜஷன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இம்ப்ளிமெண்ட் நேஷனல் சூசைட்னு அப்படி சொல்லாமல், ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு தான் இருக்கோம். எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறாங்கிற மாதிரி கன்வே ஆகுது. ஓகே,
அண்ட் என்கரேஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் குரூப்ஸ். ஷாத்தி சென்டர்ஸுங்கிறீங்க, எனக்கு சக்கி சென்டர்ஸ் தான் நான் படித்து கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். எனக்கு அந்த ஷாத்தி சென்டர்ஸ் என்னன்னு தெரியல, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சக்கி சென்டர்ஸ் தான் சொல்ல வந்தீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கன்க்ளூஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஸோ டீசென்ட் ஆன்சர். வேர்ட் லிமிட் கொஞ்சம் நீங்கள் குறைக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நோட்ஸ் மாதிரி எவ்வளோ எழுதியிருக்காங்க பாருங்களேன். ஒரு 10 மார்க் கொஷனுக்கு நம்ம இப்படி எழுதலாமா? கன்க்ளூஷன் எவ்வளோ மாதிரி கன்க்ளூஷன்லாம் இப்படி பாக்ஸ் போட்டு ஹெட்டிங்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் நேராகவே நீங்கள் எழுதிடலாம். இப்போ இந்த கேண்டிடேட் பாருங்கள், பேர் எழுதலை பாருங்கள். இங்கே பேர் எழுதுங்க. இந்த ஃபைலுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேர் எழுதுங்க, என்ன பேர். ஓகே, அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அட்லீஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் பேஸ் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க. இதோடைய பர்பஸ் என்ன? ஜென்ரலாக நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று போடுறோம் அப்படின்னா எவாலுவேட்டருக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இல்லை, அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும். நான் பாயிண்ட்ஸை வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்னா ஓகே. ஆனால் இங்கேயும் காசஸ்னால் காரணங்கள், காசஸ் ஃபார் சூசைட், அப்படி தான் காரணங்கள் ஃபார் சூசைட், திருப்பி ரீசன்ஸ் பிஹைண்ட் சூசைட், ரெண்டுமே சேம் தானே. இங்கேயும் போடுறீங்க, அதையே திருப்பி எழுதுறீங்க. அப்போ டூப்ளிகேஷனாக இல்லையா உங்களுக்கு? இந்த பார்ட் கன்வே ஆகிடுச்சுல உள்ளுக்குள்ளே. எதுக்கு நம்ம வந்து டைம் எனர்ஜியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இதுக்கு பேர் ப்ரெசன்டேஷனுங்கிறது கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மேப் வரைஞ்சா ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் ப்ரெசன்டேஷன் கிடையாது. இது எந்த பர்பஸையுமே இந்த கொஷனில் சால்வ் பண்ணலை, ரைட்? மற்றபடி பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா பாயிண்ட்டுமே நல்லாவே நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கிடையும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன். இது எப்படி இருக்குன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது, பெரிய நோட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டாப்பிங், இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் 150 வார்த்தையை நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க, ரைட்? இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த யூஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் எவ்வளோ தான் நீங்கள் கண்டென்ட் எழுதியிருந்தாலும் பாருங்கள், நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ண மாட்டேன் இந்த பேப்பர். ஓகே, அண்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா 10 கொஷின் எழுத முடியாது. ஓகே, யூபிஎஸ்சி மெயின்ஸில் பிக்கஸ்ட் க்ரைம் என்ன தெரியுமா? பேப்பரை முடிக்காமல் வர்றது தான். நீங்கள் சுமாராக கூட எழுதுங்க, ஆனால் பேப்பரை முடிச்சுட்டு வாங்க, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கி டே 3க்கான ஃபீட்பேக். நம்ம இப்போது டே 4உடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி கொஷின் உங்களுக்கு இதுதாங்க. ஹவு கேன் பயோடெக்னாலஜி ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ்? நாளைக்கு காலையில் 9 AM மெயில் பண்ணுங்கள். தயவு செய்து பிடிஎஃபாக அனுப்புங்க. நீங்கள் இமேஜாக அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் எவாலுவேட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தனித்தனி இமேஜாக வருது, அதை எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அதை பிடிஎஃபாக மாற்றி அதை எவாலுவேட் பண்ணி பார்க்குறதுலாம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ ப்ளீஸ் பிடிஎஃப் அனுப்புங்க. அண்ட் தயவுசெய்து உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, சரி. இந்த கொஸ்டினுக்கு நம்ம பயோடெக்னாலஜி பற்றி ஜென்ரலாக பார்த்துடலாம். ஸோ பயோடெக்னாலஜிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, யூஸ் ஆஃப் பயாலஜி அஸ் டெக்னாலஜி, அதான் பயோடெக்னாலஜி. நீங்கள் ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம், ஒரு லிவிங் ஆர்கானிசம், இல்லை ஒரு லிவிங் ஆர்கானிசம் டெரிவேட்டிவ், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எதையோ ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, மாடிஃபை பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அது எல்லாமே பயோடெக்னாலஜி தான். இந்த பயோடெக்னாலஜியை 4 ப்ராடர் பிரான்ச்சாக நீங்கள் பிரிக்கலாம். ரெட் பயோடெக்னாலஜி, க்ரீன் பயோடெக்னாலஜி, ஒயிட் அஸ் வெல் அஸ் ப்ளூ. ப்ளூங்கிறது மெரைன் அண்ட் அக்வாட்டிக், ஒயிட்டுங்கிறது இண்டஸ்ட்ரியல், க்ரீனுங்கிறது அக்ரிகல்ச்சர், ரெட்டுங்கிறது மெடிக்கல், ஃபார்மாசிட்டிக்கல், இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் ப்ராடர் பிரான்ச்சஸ். நீங்கள் இந்த பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் இந்த அக்ரிகல்ச்சர் மாதிரியான நீங்கள் ஏரியாஸ்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணுமா, நீங்கள் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமா, ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஈல்டு பர் ஹெக்டார். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 100 பக்கம் படிக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 பக்கம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் 10 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா 100 பேஜ் படிக்கிறேன், இது ப்ரொடக்ஷன். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது 1 மணி நேரத்தில் நான் 10 பேஜ் படிக்கிறேன் இல்லையா, அதே 1 மணி நேரத்தில் நான் ஒரு 12 பேஜ் நான் படித்தேன்னா அதான் ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் எஃபிஷியன்சி. ஸோ ஒரு விவசாயி, அவருக்கு வந்து ஒரு ஹெக்டார் லேண்ட் இருக்குது, அந்த ஹெக்டாரில் ஒரு 2 டன் அரிசி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாளைக்கு 3 டன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருன்னா அதுதான் எஃபிஷியன்சி. நீங்கள் வந்துட்டு
லேண்டை பெருசு பண்ணாமல், கல்டிவேஷனை பெருசு பண்ணாமல், எஃபிஷியன்சி மூலியமாகவே நீங்கள் அதிகமான ப்ரொடக்ஷனை கொண்டு வர முடியும். ஸோ ப்ரொடக்டிவிட்டினா ஈல்டு பெர் ஹெக்டார். ஈல்டு பெர் ஹெக்டாரை வச்சு தான் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை எனக்கு சாயில் ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுமா, நீங்கள் தாராளமாக நீங்கள் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டி, நான் க்ராப் வெரைட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு ஒரு ஹை ஈல்டிங் க்ராப் வெரைட்டிக்குள்ளே நான் போக போகிறேன், நான் ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ண போகிறேன். ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனும் உங்களுக்கு பயோடெக்னாலஜிக்குள்ளே தான் வந்து நிற்கும். ரைட், நான் ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ண போகிறேன், நான் க்ராப்ஸை வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக நான் மாற்ற போகிறேன். பெஸ்ட் ரெசிஸ்டண்ட், இப்போ நீங்கள் ஜிஎம் காட்டன் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஜிஎம் காட்டனில், இந்த ரெகுலரான காட்டன் பார்த்தீங்கன்னா போல் வேர்ம் அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கும், ஒரு புழு இருக்கும். அது வந்து காட்டனுடைய ப்ரொடக்ஷனை பெரிதும் பாதிக்கப்படுத்தும். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, நம்ம இந்த காட்டனுடைய ஜீன்ஸை மாடிஃபை பண்ணும் பொழுது அந்த காட்டன் ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த புழுக்கள் கிட்ட வந்தாலே அது ஓடி போயிடுது. ஐ மீன் காட்டன் பிளான்ட் கிட்டே வர முடியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புழுக்கள் நல்லா வந்து காட்டன் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த புழுக்கள் அந்த செடிக்கிட்ட வரும்பொழுதே அந்த செடி சில டாக்ஸின் செக்ரேட் பண்ணும், அந்த புழு ஓடி போயிடும். ஸோ ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ், தண்ணி கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி கிளைமேட் சேஞ்ச்னால தண்ணி கம்மியாகுது, அப்போ நம்ம வந்துட்டு க்ராப்பை எப்படி நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, இதுக்கெல்லாமே நீங்கள் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பயோ ஃபர்டிலைசர்ஸ், நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கு பதிலாக பயோ ஃபர்டிலைசர் போடலாம், பயோ பெஸ்டிசைட்ஸ் போடலாம். ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற லைஃப் ஸ்டாக், அவங்களுடைய லைஃப் ஸ்டாக்கோடைய குவாலிட்டியை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலிமா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது எம்ப்ரியானிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பயோடெக்னாலஜி மூலிமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, ஹெல்த் எடுத்துக்கோங்க, வேக்சின் டெவலப் பண்ணுறதுக்கு, டயக்னாஸ்டிக் டெக்னிக் டெவலப் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரீஸில் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனாக இருக்கட்டும், ஃபாரன்சிக்காக இருக்கட்டும், டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃபாரன்சிக்காக இருக்கலாம். இப்படி அப்ளிகேஷனுக்குலாம் பஞ்சமே இல்லை. ஆனால் இந்தியா மாதிரி நாடில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்என்டிக்கு சஃபிஷியண்ட்டான பணத்தை ஒதுக்குறது இல்லை. லெஸ் தென் 1% ஆஃப் ஜிடிபி தான் ஆர்என்டிக்கு ஒதுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கவர்னன்ஸ் ஃப்ரேம் இருக்குது, மல்டிபிள் லாஸ், மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ ரெகுலேட்டரி ஃப்ரேம் இருக்கிறது ஈஸியாக ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா கூட உங்களுக்கு நிறைய ரெகுலேஷன் இருக்குது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் சஃபிஷியண்ட்டாக இல்லை, ஒரு அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி பயோடெக்னாலஜியாக செடியை மாற்ற போகிறோமா, மரபணு மாற்ற போகிறோமா, ஜெனட்டிக் மாடிஃபை பண்ண போகிறோமா, இப்படிலாம் இருக்கும்போது அக்செப்டன்ஸுங்கிறது ஜென்ரலாக இருக்கிறது இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சஃபிஷியண்ட்டாக இல்லை, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது சஃபிஷியண்ட்டாக இல்லை. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண தவறிடுறோம். இந்தியாக்குள்ளேயும் சரி, மற்ற நாடுகளில் சரி, நம்மளுடைய ரைட்ஸை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன சேலஞ்சஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்ததாக இருக்கலாம், ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உள்ளே கொண்டு வரதாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியும் அகாடமிஸையும் நீங்கள் வந்துட்டு ஒன்று சேர்த்து அதன் மூலயமா அவுட்கம் கொண்டு வரதாக இருக்கலாம், ஐபி ரைட்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் சேலஞ்சில் பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு வே ஃபார்வர்டில் நீங்கள் ஃபோக்கஸ்ன்னு மாற்றி எழுதி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் பயோடெக்னாலஜி இன் ஜென்ரல். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்கேன். அக்ரிகல்ச்சரில் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், பிடி காட்டன் கதை, ஜீனோம் எடிட்டிங், கிறிஸ்பர் கேஸ்டிங்கிறது ஒரு டெக்னிக்குங்க. அதுக்கு மாலிகுலர் செசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன்ஸை எடுத்து நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். பயோஃபோர்ட்டிஃபிகேஷன், ஒரு க்ராப்போட நியூட்ரியன் வேல்யூவை நீங்கள் ஏற்றுறதுக்கு நீங்கள் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ், லைஃப் ஸ்டாக் பயோடெக்னாலஜி, இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், மெரைன், எல்லா இடத்துலையுமே பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ்கள் சிக்னிஃபிகண்ட்டாகவே இருக்குது. என்ன சேலஞ்ச், நம்ம ஊரில் நிறைய லீகல் ஃப்ரேம் இருக்குது. என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்குது, FSSAI ஆக்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, GEAC ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, FSSAI இருக்குது. இவங்க எல்லாருமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்க டொமைனில் இந்த பயோடெக்னாலஜியோட லிங்க் பண்ணி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்னாலேயுமே நம்மளால் இங்கே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இங்கே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸோ பயோடெக்கில் நடக்கிறதுங்கிறது கம்மியாக இருக்குது. R&D இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்காங்க, மக்களுடைய அவேர்னஸ் அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வே ஃபார்வர்டுன்னு போயிட்டிங்கன்னா R&Dயை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்கட்டும், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி அகாடமிக்ஸோடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பப்ளிக் அவேர்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் நம்ம
பயோடெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இதில் அப்ளிகேஷன்ஸோடைய அட்வான்டேஜாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டே திருப்பி உட்காந்து நீங்கள் ஆன்சரில் எழுதாதீங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். ஓகே, இந்த ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதே சமயத்தில் நான் சூஸ் பண்ணுற கொஸ்டினில் இருக்கிற டாபிக் பேஸ் பண்ண கண்டென்ட்டையும் கொடுத்து ஒரு இந்த ப்ராசஸில் ஒரு 100 டாபிக் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் இன்டென்ஷனும் கூட. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதி காலையில் 9 AM முன்னாடி அனுப்பிச்சிடுங்க. பிடிஎஃப்பில் அனுப்புங்க, உங்கள் பேர் எழுதி அனுப்புங்க. இந்த இனிஷியேட்டிவ் பற்றி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.